மாதிரி ரோகிணி எதனா தப்பு செய்வாங்க. அதுக்கு மீனா மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுவாங்க. ஆனால் இந்த டைம் பார்த்துட்டிங்கன்னா ரோகிணியே வாண்டடாக போய் மாட்டிக்க பார்க்குறாங்க. எதனால் பார்த்துட்டிங்கன்னா கிறிஷை ஸ்கூலுக்கு சேர்த்துன இடத்துல பார்த்துட்டிங்கன்னா அண்ணாமலையும் வேலைக்கு இருக்கார். இதை பார்த்த ரோகிணி பார்த்திங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. எதுக்காக அவர் இங்கே வந்திருப்பாருன்னு சொல்லி போய் வாட்ச்மேனை விசாரித்தா வாட்ச்மேன் இருந்துட்டுமா அவர் இங்கே புதுசாக வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்காருமா, வாரம் புதன்கிழமை வருவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னது நம்ம மாமா எங்கே வேலை செய்கிறாரா, இப்போ எப்படி கிறிஷை அவங்க கண்ணிலேருந்து காப்பாற்றுறதுன்னு தெரியல அப்படின்னு மாதிரி யோசிக்கிறாங்க. இது போய் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா கிட்ட சொல்லி அழுறாங்க. என்னோடய நிலைமை இப்படி ஆயிடுச்சேம்மா, நான் என்ன பண்ணிட்டோம், எனக்கு மட்டும் ஏம்மா இப்படியெல்லாம் நடக்குது, மொதல் கல்யாணம் நல்லா அமையலன்னு சொல்லி தான் 2வது கல்யாணத்தை நானே தேடி அமைச்சிக்கிட்டேன். இப்போ என்னடா அதுலேயும் இப்படி சிக்கல் மேலே சிக்கல் வந்துகிட்டே இருக்குது, நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு அழுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா கிறிஷ் கதவு பின்னாடி இருந்து கேட்டுடுறான். என்னடா இது, நம்மளால தான் நம்ம அம்மாவுக்கு இந்த பிரச்சனையா, நம்மளால தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அழுறாங்க, நம்ம பேசாமல் வேங்கன்னு போயிடலாம், அப்போ தான் நம்ம அம்மா சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து நைட்டு பார்த்துட்டிங்கன்னா கிறிஷ் யாருக்கும் சொல்லாமல் வீட்டை விட்டு வெளியே போயிடுறோம். அப்படியே அன்றைக்கி காலைல விடிஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அவங்க பாட்டி பார்த்துட்டிங்கன்னா கிறிஷை எழுப்பி ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கோசம் ரெடி பண்ணுறதுக்காக போய் பார்க்குறாங்க. பார்த்தா கிறிஷ் அந்த ரூமில் இருக்கிறதில்ல. எங்கே போயிட்டான்னு தெரியலையே, இவ்வளோ சீக்கிரம் வெளியில் இது போய்க்கிறானான்னு சொல்லி வெளியிலலாம் போய் சுற்றி தேடி பார்க்குறாங்க. எங்கே தேடியும் கிடைக்காதனால உடனே ரோஹினிக்கு பதட்டத்தோட கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்ட ரோஹினி பார்த்திங்கன்னா எங்கம்மா அவனை தொலைச்சு, நைட்டு வீட்டில் தானே இருந்தான், அவனுக்கு கூட பார்த்துக்காம நீ அப்படி என்ன வேலை செய்கிற அப்படின்னு சொல்லி கோவமாக அவங்க அம்மாவை திட்டுறாங்க. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி பதட்டத்தோடு அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்பி போய் பார்த்துட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் கிறிஷ் வழக்கமாக போகிற இடத்துலலாம் போய் தேடி பார்க்குறாங்க ரோஹினி. எங்கே தேடியும் கிடைக்காதனால ரொம்பவே அழுறாங்க. இதோட இன்றைக்கான எபிசோடு முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு மீனாவை இந்த கதையில் ரொம்ப பிடிக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே முத்துவும் சேர்த்து பிடிக்குன்னா மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.